ஆண்டவருக்கு மகிமை. பிரைஸ் தி லார்ட். காட் bless you. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் சபைக்கு வரும்போது என்னென்ன கொண்டு வரோம்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். பைபிள், வேற என்ன? டைரி, பாட்டு புக்கு, பென்னு. ஓகே, எல்லாம் கொண்டு வந்துருக்கிறோம். அப்படி தானே? பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் கையை தூக்கி பைபிளை தூக்கி ஒரு பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஓகே, 1-2 பேர் கொண்டு வரல, அதான் பார்த்தேன் நான். ஓகே, சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் வரவே கூடாது. அது எப்போவுமே இது நமக்கு கொடுக்கப்பட்டதாக ஒரு மிக முக்கியமான காரியம். ஸ்கூலுக்கு போகும்போது மேக்ஸ் புக் எடுக்காமல் மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் கிளாஸில் போனால் என்ன பண்ணுவாங்க? பொதுவாக மேக்ஸ் டீச்சர்னு சொன்னாலே பயமாக இருக்கும் எல்லாருக்கும். அட்டி வெளுத்து கட்டிடுவாங்கல்ல. ஆமாம், பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்கு நம்ம வரவே கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் காலேஜுக்கு போகும்போதெல்லாம் சிலவங்க ஏனோ தானோன்னு போவாங்க. ஏனோ தானோன்னு புக்ஸ் எடுக்காமல் போகிற பிள்ளைங்க எல்லாமே ஏனோ தானோன்னு இருப்பாங்க. அப்படின்னு அவங்களால ரீச் பண்ணவே முடியாது. ஆனால் தெய்வ பயம் எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிறதோ, தெய்வ பயத்தோடு எந்த ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை ஆராதிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பேன். அப்படிதானே? ஆவியோடும் ஆராதிப்பேன், நான் உண்மையோடும் கர்த்தரை ஆராதிப்பேன். அந்த தெய்வ பயம் நமக்குள்ளே மிக முக்கியமானது என்பதை நான் முதலாவது உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 25ஆம் சங்கீதம், அவருடைய 3வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 25:3. The book of Psalms 25:3 வாசிங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இது சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைப்பில் தாவீது தன்னுடைய சங்கீதத்தை எழுதும் போது மிக அழகாக அவர் அந்த காரியங்களை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாய் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு, உங்களை குறித்த முகாந்திரத்தை தேவன் நிறைவேற்றுவார். உங்களை குறித்த முகாந்திரத்தை ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அந்த முகாந்திரத்தை தேவன் நிறைவேற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அநேக நேரங்களிலே நம்முடைய முகாந்திரத்திற்கு நாம் சில காரியங்கள் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற காரியங்களுக்கு, வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்த காரியங்களுக்கு சில காரியங்கள் மாறாக நடைபெற்று கொண்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யோசேப்பின் மேலே கர்த்தர் ஒரு முகாந்திரம் வைத்திருந்தார். என்ன முகாந்திரம் வைத்திருந்தார்? எகிப்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். எகிப்திலே இந்த சிறைச்சாலையிலே இருந்து அவர் பாதுகாக்கப்பட்டு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வர வேண்டும். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை இந்த யோசேப்பு தான் சொல்ல வேண்டும். இந்த யோசேப்பு சொன்ன பின்பு பார்வோனுக்கு அடுத்த நபராய் இந்த யோசேப்பு உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட்ட பின்பு யோசேப்புக்கு கொடுத்ததான சொப்பனம் நிறைவேற்றப்படும்படியாக கோசோனிலிருந்து தன்னுடைய சகோதரர்கள் கடந்து வந்து மண்டியிட்டு அந்த இடத்திலே பொருட்களை வாங்க வேண்டும். இது தேவனுடைய திட்டம். யோசேப்பை குறித்து வைத்திருந்த முகாந்திரம். ஆனா சம்பவம் இப்படியாக தான் இருக்கணும் விஷயம். ஆனா விரோதமாய் மாறாக நடந்தது. சகோதரர்கள் என்ன பண்றாங்க? பகைத்தார்கள், அதிகமாய் பகைத்தார்கள், குழியில தூக்கி போட்டார்கள், 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். பாருங்க, யோசேப்பு கண்ட சொப்பனம் ஒண்ணு, தொடர்ந்து யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்த விஷயம் ஒன்று. அப்ப நிறைய பேருக்கு யோசிப்போம், ஆண்டவரே என்னை குறித்து இப்படி ஒரு முகாந்திரம் வைத்திருக்கும் போது, இப்படி ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது ஏன் என் திட்டத்துக்கு மாறா சில காரியங்கள் நடக்கணும்? ஏன் என்னை குறித்து வைத்திருக்க திட்டத்துக்கு மாறான சில காரியம் நடக்கணும் வரும்போது, சில நேரங்களிலே கர்த்தர் நம்மை உருவாக்கி தம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்றுகிறவராயிருப்பார். அல்லேலூயா.
உருவாக்குவதற்கு டைம் எடுக்கும், காலகட்டங்கள் எடுக்கும். அந்த காலகட்டங்களிலே நாம் எந்த அளவுக்கு நாம் தேவ சமூகத்திலே உருவாக்கப்படும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோமோ, அந்த உருவாக்குதலுக்கு அர்ப்பணிக்கும் போது தேவன் தம்முடைய திட்டத்தை, நம்மை குறித்து வைத்திருக்கிற முகாந்திரத்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை குறித்து வைத்திருந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். யோசேப்பை குறித்து வைத்திருந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். யோபுவை குறித்து வைத்திருந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். பவுலை குறித்து வைத்திருந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். தாவீதை குறித்து வைத்திருந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இப்படி வேதத்திலே உள்ளதான பரிசுத்தவான்கள், வேதத்தில் உள்ளதான தேவ மனுஷருடைய முகாந்திரத்தை, திட்டத்தை தேவன் நிறைவேற்ற அவராலே கூடுமே என்று சொன்னால், சபையிலே வந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற எல்லாரையும் குறித்து வைத்திருக்கிற ஒரு முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற முகாந்திரத்தை நிறைவேற்ற தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். என்னை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டம் என்ன? என்னை குறித்து வைத்திருக்கிற முகாந்திரம் என்ன? ஆண்டவர் அதை செய்யும்படியாய் எனக்கு நீங்க கிருபை தாருங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, ஒரு காலம் ஆண்டவர் நம்மை முகாந்திரத்தை விட்டு மாறி அல்ல, சரியான பாதையிலே கொண்டு செல்ல நம்முடைய இயேசு போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு யுத்த களத்தில் நிற்கும் பொழுது, தாவீதை குறித்து தேவன் ஒரு முகாந்திரம் வைத்திருந்தார். அந்த முகாந்திரத்திலே, அந்த முகாந்திரத்தை கெடுக்கும்படியாய், என்ன சொல்ல போனா தேவ திட்டத்திற்கு மாறான காரியங்களை செய்யும்படியாய் தாவீதுக்கு விரோதமாக 3 நபர்கள் விரோதமாய் எழும்பினாங்க. அவர்கள் யார் என்று பார்த்து, அந்த சூழ்நிலையிலே தாவீது அந்த பிரச்சனையை எப்படி கையாண்டு தேவ திட்டத்தை நிறைவேற்றினார் என்று சொல்லி கவனித்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படி விரும்புகிறேன். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தெரிஞ்ச பகுதி தான், அதிகமா கற்றுக்கொள்ளுகிற காரியம் தான். ஆனா ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு இதிலிருந்து ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறார்னு சொன்னா, நம்ம ஏதோ காரியத்துல தேவன் நம்மை உருவாக்குகிறார் என்ற அர்த்தம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க, முதலாவது பார்க்கும்போது வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28, 29 வசனம் வாசிங்க. The book of 1 Samuel chapter 17 verse 28 and 29 வாசிங்க. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். அதற்கு தாவீது நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? அல்லேலூயா. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு முகாந்திரம் இல்லாமல் ஒரு குடும்பத்தில் உங்களை ஏற்படுத்தவில்லை. புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டேனே, இந்த குடும்பத்துல வந்து வாழ்க்கப்பட்டுட்டேனே, இந்த குடும்பத்துல வந்து நான் சேர்ந்துட்டேனே, நிறைய பேர் திங்க் பண்ணுவாங்க. பாருங்க, குடும்பம் என்பது தேவன் வைத்திருக்கிற ஒரு அழகான ஒரு அமைப்பு. பிள்ளைகள் என்பது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தொடர்ந்து மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன். அப்படிதானே? அப்போ தேவன் ஒரு முகாந்திரத்தோடு ஒரு குடும்பத்திலே நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஒருவேளை நம்மால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்துல பிறந்தேன்? ஏன் ஆண்டவர் இந்த குடும்பத்துல வந்தேன்? ஏன் இந்த குடும்பத்துல என்னை கட்டி கொடுத்துட்டாங்க? ஏன் இந்த குடும்பத்துல என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா, உன்னை புரிஞ்சுக்கோங்க, தேவனுக்கு நிச்சயமாய் ஒரு திட்டம் இருக்கிறது. அதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களில் அந்த ஆழத்தின் தன்மையை நம்மால் புரிந்து கொள்ள முடியாதனால சில காரியங்களை நெகட்டிவா பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா
தேவ சமூகத்திலே தேவன் என்னை இந்த குடும்பத்திலே வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. தேவன் இந்த குடும்பத்தில் என்னை பிறக்க வைத்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி எந்த ஒரு தேவ பிள்ளை பாசிட்டிவா திங்க் பண்ணி பாசிட்டிவா செயல்பட ஆரம்பிக்கிறாங்களோ அந்த குடும்பத்திலே தேவன் நிலை நிறுத்த வைப்பதற்கு அந்த முகாந்திரத்தை கர்த்தர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சில இடத்துல பாத்தீங்கன்னா சில வேலையில் இருப்பாங்க. ஏன் ஆண்டவரே இந்த வேலை எனக்கு கொடுத்தீங்க, இந்த வேலை நான் படுற கஷ்டத்துக்கு அளவே இல்லை, பல பிரச்சனை இருக்கு, ஏன் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, ஆண்டவர் எனக்கு வேற ஒரு நல்ல வேலை தாங்கன்னு கேட்டாலும் ஆண்டவர் வேலை தரவே மாட்டார். அந்த இடத்துல அந்த வேலையை நீங்கள் செய்யும்படியாய் அந்த இடத்தில் வைத்தே உங்களை உருவாக்கும்படியாய் கர்த்தர் ஒரு முகாந்திரத்தை வைத்திருப்பார். அல்லேலூயா. பாருங்க, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ அந்த இடத்துல வைத்து உங்களை ஆசீர்வதிக்க ஒரு முகாந்திரத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா தேவன் நமக்கு ஒரு சபையை கொடுத்திருக்கிறார்னா தேசத்துல வேற சபை இல்லாம இல்ல. தேசத்துல ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கு. தேவன் இந்த சபையில தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இந்த சபையில நம்மை கொண்டு வந்ததற்கு ஒரு நிச்சயமாய் ஒரு முகாந்திரம் உண்டு. அல்லேலூயா. இப்போ ஒண்ணு முதல்ல புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல தாவீதினுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு விரோதமாய் தாவீதினுடைய சொந்த சகோதரனே தாவீதுக்கு விரோதமா எழும்புறார். என்ன விஷயம்? பெலிஸ்தியர் வந்திருக்கிறாங்க. பெலிஸ்தியர்ல கோலியாத் என்று சொல்ற ஒரு மனுஷன் நிக்கிறான். அவன் வந்து என்ன பேசுறான் பாருங்க. அந்த அதிகாரத்துல பிரைஸ் தி லார்ட் முதல்ல ஆரம்பத்துல இருந்து வாசிங்க. அந்த அதே பகுதியில ஆரம்பத்துல இருந்து வாசிங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசெக்காவுக்கும் நடுவே இருக்கிற எப்பேஸ் தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேல் மனுஷரும் ஒருமித்து கூடி ஏலாம் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கி பெலிஸ்தருக்கு எதிராக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பெலிஸ்தர் அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் நின்றார்கள். அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமா. அது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் தான். இவன் என்ன பேசுறான் பாருங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி பின்னும் அந்த பெலிஸ்தன் நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தியனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். அந்த பெலிஸ்தியனோட யுத்தம் பண்ண சவுலும் இஸ்ரவேலில் உள்ளதான எந்த ஒரு தளபதிகளோ எந்த ஒரு படை வீரர்களோ இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் செய்வதற்கு தயாரில்லை. இந்த நேரம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீதாகிய சிறு பையன் யுத்த களத்துல சகோதரர்கள் எப்படி சுகமா இருக்கிறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போறதுக்காக தன் தகப்பனாக ஈசாய் மூலமாய் அனுப்பப்படுகிறான். அனுப்பப்படும் போது இந்த பெலிஸ்தீன் வந்து நிக்கிறான். இந்த பெலிஸ்தீன் வந்து நிற்கும் போது சவுலும் யுத்த வீரர்கள் எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இதை இந்த சின்ன பையனாகிய தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட சிறு பையன் இந்த வார்த்தைகளை அவன் கேட்டான். அல்லேலூயா.
அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு இந்த வார்த்தையை கேட்ட பின்பு அவனாலே சும்மா இருக்கவே முடியல. இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லிக் கொண்டு இந்த பெலிஸ்தியனை கொல்ல துணிந்து பெலிஸ்தியனை அழிக்கும்படியாய் இந்த பிரைஸ் தி லார்ட் தாவீது எழும்ப ஆரம்பித்தான். எழும்பும் போது அவருக்கு ஒரு 3 தடைகள் வந்தது. அல்லேலூயா. அது 3 தடைகள் பாருங்க. ஒருவேளை சில ஊழியத்துக்காக நம்ம பயன்படும் போது, ஊழியத்துக்காக பிரயோஜனப்படும் போது, சில ஊழியத்தை செய்யணும்னு சொல்ல முற்படும் போது சில தடைகள் வரும், சில போராட்டங்கள் வரும், சில பிரதிகூலங்கள் வரும், சில பிரச்சனைகள் வரும். தேவ பிள்ளைகள் அவைகளை கண்டு கலங்காமல், தேவ பிள்ளைகள் கர்த்தர் எந்த நோக்கத்தோடு நம்மை ஊழியத்திற்கு ஏற்படுத்தினாரோ அந்த ஊழியத்தை செய்யும்படியாய் நாம் முற்படுவோமே என்று சொன்னால், நம்மை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அவர் செய்து முடிக்க நம்முடைய தேவன் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஊழியம் செய்யும் போது என்ன உண்டாகும்னா தடை உண்டாகும். ஏன்னா ஊழியம் செய்யும் போது யாருக்கு பிடிக்காது? பிசாசுக்கு பிடிக்காது. பிசாசு எப்படியாகிலும் இந்த ஊழியத்துல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துடலாம், இவங்க செய்யறதான ஊழியத்துல ஒரு தடையை கொண்டு வந்துடலாம், ஏதாவது ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்துடலாம், இவங்களை எப்படியாகிலும் தடுமாற பண்ணிடலாம், எப்படியாகிலும் இந்த ஊழியத்தை விட்டு இவங்களை கெடுக்க வச்சிடலாம்னு சொல்லி பல தந்திரமான காரியங்களை செய்வான். சில நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம திங்க் பண்ணுவோம், இன்றைய முதல் தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்ம வீட்டை என்ன பண்ணுவோம்னா ஒரு பிரேயர் செல்ஸுக்காக கொடுப்போம். சில நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம ஒரு சில காரியங்கள் திங்க் பண்ணுவோம், இனி வருகிற வாரத்திலிருந்து சபையில ஊழியத்துல ஏதாவது ஒரு ஊழியத்துல நம்ம பங்கெடுத்து நம்ம ஊழியத்தை செய்யலாம் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னும் சொல்ல போனா சில ஊழியத்தின் பாதையில பாஸ்டர் போகும்போது நானும் கூட வர்றேன் பாஸ்டர் சொல்லி ஊழியத்தின் பாதையில போறதுக்காக நாம் தீர்மானம் எடுப்போம். இன்னும் சொல்ல போனா 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி ஆகண்டா பாருங்க, ஆண்டவருடையதான ஏரியா பிரைஸ் பரலோகத்துல தேவ சமூகத்துல தீர்மானங்கள் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும், தீர்மானங்கள் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் எக்கச்சக்கமான தீர்மானம் எடுப்போம். பாருங்க, தீர்மானம் எடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த தீர்மானங்கள் நிறைவேற விடாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரும்போது அவைகளை ஜெயிக்க தேவ பிள்ளைகள் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 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 இதுதான் தாவீதுக்கு வந்த மிக முக்கியமான காரியம். பாருங்க என்ன செய்றாரு, பெலிஸ்தியன் வந்து இந்த பிரச்சனையை சொல்லும் போது, பெலிஸ்தியன் வந்து இப்படி பேசும்போது சவுலோ இஸ்ரவேல் வீரர்களோ தளபதிகளோ எல்லாம் பயந்து ஓடுறாங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது சிறு பையன், இப்போ அவருக்கு பயந்து ஓட வேண்டியதான எண்ணம் வரல. இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனையை இந்த பெலிஸ்தியன் நிந்தித்து இருக்கிறான், இவனை கொல்லாமல் விட மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். இப்ப கேக்குறான், இவனை கொன்னா என்ன கிடைக்கும்? இப்ப சொல்றாங்க அவனுக்கு பொக்கிஷங்கள் கிடைக்கும், ராஜாவுடைய மனைவி ராஜாவுடையதான மகளா இருக்கிறதான மகளை என்ன பண்ணுவாங்க, திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்ன உடனே இவர் என்ன பண்ண, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல இருக்கட்டும், இவன் என்ன பண்ண கொல்லுவேன்னு சொல்லி முதல்ல முற்கை எடுக்கும் போது முன்னுரிமை எடுக்கும் போது இந்த ஊழியத்துல முதல்ல தடை பண்ணது யாருன்னு சொன்னா சொந்த சகோதரன். முதல்ல யார் தடை பண்ணாங்க? சொந்த சகோதரன். மறுபடியும் வாசிங்க அதே பகுதியை வாசி. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28 29 வாசிங்க. 17 28 29 சீக்கிரம் வாசிங்க. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை, அந்த மனுஷனோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது, மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, இப்போ தாவீதினுடையதான தாவீது இங்க வந்த முகாந்திரத்தை இந்த மூத்த சகோதரனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மூத்த சகோதரன் மாமிசீகமாகவே பார்க்கிறார். இவன் சின்ன பையன், சாப்பாடு கொண்டு வந்த பையன், துணிகரமா யுத்தம் எப்படி நடக்குன்னு பார்க்க வந்திருக்கிற பையன், அப்படி சொல்லி தாவீதுக்குள் இருந்த அபிஷேகத்தை மூத்த சகோதரனாகிய எலியாபினாலே பார்க்க முடியவில்லை. ஆனால் தாவீதுக்குள் இருந்த அபிஷேகத்தை பரலோகத்தின் தேவன் கவனித்தார். அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகம் என்ன என்பதை ஒருவேளை குடும்பத்தின் மக்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்தை பரலோகத்தின் தேவன் கவனிக்கிறவராயிருப்பார். குடும்பத்தில் சிலர் ஏளனமா பார்க்கப்படுவீங்க. நீயும் போய் ஊழியம் செய்ய போறிய, நீ போய் என்னப்பா ஊழியம் செய்ய போற,
அப்படி சொல்லி ஏளனமாய் பேசுகிற வார்த்தைகள் இருக்கும். இதான் எலியாபு சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. அவர் கேட்ட போது தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்று சொல்லி அவனை கடிந்து கொள்ளுகிறான். யார? தாவீதை கடிந்து கொள்ளுகிறான். அப்போ சில நேரத்துல நாம் கர்த்தருக்காக பயன்படும்படியாய் சில தீர்மானம் எடுக்கும் போது, கர்த்தருக்காக பிரயோஜனப்படும்படியாய் சில தீர்மானம் எடுக்கும் போது, குடும்பத்தில் உள்ளவங்க சிலவங்க தடை பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? இந்த ஊழியத்தை நீங்க செஞ்சுக்கிட மாட்டீங்க, உங்களால இதெல்லாம் செய்ய முடியாது, நீங்க இப்படி எல்லாம் திட்டம் போடாதுங்க, இதெல்லாம் சரியில்லை. பாருங்க, அப்படி அல்ல. பாருங்க, அந்த சூழ்நிலையில பிரைஸ் தி லார்ட், எலியாப், அதாவது தாவீதினுடையதான சொந்த சகோதரனாகி எலியாப் சொல்லும் போது, தாவீதுக்கு தேவ திட்டம் என்ன என்பது புரிந்து கொண்டுட்டு அவர் அழகா சொல்லாரு பாருங்க. அதுக்கு ஆன்சர் பண்றாரு. அதுக்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையோ என்று சொல்லி தன் சகோதரனுக்கு சரியான ஒரு ஆன்சரை அவருக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப முதல்ல விஷயம் என்னன்னா, நம்ம ஊழியத்திற்கு விரோதமாக சில தடைகள் நம்முடைய குடும்பத்தின் மூலமாக எழும்பும் போது நாம் பயப்படக்கூடாது. குடும்பத்தை மதிக்கணும், குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும், குடும்பத்தை நாம் அதிகமாய் நேசிக்கணும். ஆனால் சில நேரங்களிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தடையாய் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் அழகாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 21 முதல் வாசிங்க. கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. எதிராளி போதும், வெயிட் பண்ணுங்க. பாருங்க, சகோதரனிடத்திலே நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அப்போ நம்ம குடும்பத்துல சில நேரத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு சகோதரர்களோடு சண்டை போடுவது உண்டு. சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிலர் தங்களுடையதான சொத்து விஷயங்களுக்கு சகோதரர்களோடு சண்டை போடுவது உண்டு. அப்பா அம்மா வச்சிருக்கிற சொத்து அவங்க பிரித்து எடுக்கிறதான விஷயத்துல சண்டை போடுறது உண்டு. புரிஞ்சுக்கோங்க, நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் அப்படி இருக்கு அப்படின்னு. அப்ப தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா நம்ம செயல்படணும். சகோதரனோட சகோதரன் எப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அழகா சுட்டி காட்டுறாரு. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அன்பாய், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்காய் ஒருவர் ஜெபம் பண்ணி, ஒருவேளை சின்ன சின்ன காரியங்கள் சில குறைகள் இருக்கும்னா விட்டு கொடுத்து அதற்குள்ளாக ஒரு அன்பாய் செயல்பட வேண்டியதா ஒரு குடும்பத்தினுடைய அழகு, சகோதரனுடைய அழகே தவிர ஒரு காலம் அந்த குடும்பத்திலே நாம் சமாதான கேடு உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் ஒரு காலம் இருக்கக்கூடாது. நம்ம ஒவ்வொருத்தரும் தீர்மானம் பண்ணோம். ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரை அறியாதவங்க இருக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கலாம். ஆனா குடும்பத்தில் சில சூழ்நிலைகள் வரும்போது ரட்சிக்கப்படாத மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு வித்தியாசம் உண்டு. வேதத்தை எடுக்காதவர்களுக்கும் வேதத்தை எடுக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. அப்போ அந்த சூழ்நிலையில நாம் தேவனை அறிந்தவர்கள், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள்,
நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்கிறதான சூழ்நிலையிலே நாம் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து, எந்த அளவிற்கு அன்பாய், எந்த அளவிற்கு சமாதானமாய், எந்த அளவிற்கு கவனமாய் ஒரு குடும்பத்தின் ஃபெல்லோஷிப், அந்த குடும்பத்தினுடைய ஐக்கியத்தை நிலைநாட்டுகிறோமோ அதுதான் ஒரு குடும்பத்தினுடைய மிக முக்கியமான காரியம். அல்லேலூயா. நான் இந்த விஷயம் எனக்கு சொன்னதுனால ஞாபகத்துக்கு தான் சொல்றேன். எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா சம்பாதித்ததான சொத்துக்கள், அது தாத்தா பாட்டி சம்பாதித்த சொத்துக்கள் கொஞ்சம் உண்டு. எங்க ஊர்ல எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க 4 பசங்க. நாங்க 4 பசங்களா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு சிலர், எங்க சித்தப்பா பசங்க ஆறு மாமா பசங்க, இவங்க எல்லாருமே பேசும்போது எங்க 4 பேருமே ரொம்ப அன்பா இருப்போம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி, எல்லா விதமான நிகழ்வுகளுக்கும் நாங்க நல்ல சந்தோஷமா நாங்க செயல்படுவோம். அப்படிப்பட்டதான சூழ்நிலை இருக்கும்போது ஊர்ல உள்ளதான சித்தப்பா பசங்க இன்னும் சொல்ல போனா மாமா பசங்க, இப்படிப்பட்ட பசங்க சொல்லும் போது பேசுவாங்க, சொத்து பிரிக்கும் போது இது மாதிரி சண்டை போடுவாங்க. சொத்து பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, இவன் சண்டை போடுவாங்க. இதை நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ணி வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்றாங்க. பொதுவாக அநேக குடும்பங்கள்ல மற்ற குடும்பங்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான். குடும்பத்தில் ஐக்கியமா இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா சொத்து என்கிற விஷயம் வரும்போது சண்டை வருது. அநேக குடும்பங்கள் உள்ளதை வச்சு இவங்க இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு தெரியாது, இப்படி பேசுற விஷயங்களும் தெரியாது. கடைசி எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எங்களுக்கு வயசு ஆகுது, நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நீங்க எல்லாரும் வந்துட்டீங்கன்னு சொன்னா நம்ம உட்கார்ந்து நம்ம பேசி நம்ம காரியங்களை எல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப சந்தோஷம், பட் நீங்க என்ன பண்ணுங்க, எப்படி கொடுக்கணும்னு விரும்புறீங்க நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேன். இல்லப்பா நீங்க வாங்க, வந்து நம்ம பேசலாம்னு சொன்னாங்க. பேசும்போது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, நான் சொன்னேன், இப்ப அம்மா அப்பா இப்ப 4 பசங்க இருக்கிறோம், 4 பேரு மாத்திரம் இருப்போம். அப்பாவும் அம்மாவும் 4 பசங்க இருக்கிறோம், 4 பேர் மட்டும் இருப்போம். எந்த மருமக்கள் என்ன பண்ண வேண்டாம், உள்ள வரவே கூடாது. எந்த மருமக்களும் உள்ள வர வேண்டாம். கூடவே பேர குழந்தைகள் யாரும் உள்ள வர வேண்டாம். பேர குழந்தைகள் என்ன பண்ணும், நம்ம குடும்பத்தில் நம்ம 6 பேர் உண்டு, 6 பேர் உட்கார்ந்து நம்ம பேசிக்கலாம் சொல்லிட்டு பேசணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எங்க ஃபர்ஸ்ட் பிரதர் இஸ் வெரி குட், அதாவது அவர் அவ்வளவு லவபிளான, எல்லாருமே லவபிள் பர்சன் தான். அவர் ரொம்ப நியாயமா செயல்படுவார். அவர் என்ன பண்ணாருன்னா, அப்பாவும் மூத்த அண்ணாவும் உட்கார்ந்து என்ன பண்ணா, எங்களுக்கு எங்க எல்லாம் இடம் கிடக்குதோ இடத்தை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கு ரேட் போட்டுட்டு என்ன பண்ணாங்கன்னா, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 4 அழகா பங்கு வச்சாங்க. ஒரு இடத்துல நல்ல இடம் இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சம் மீடியமான இடம் இருக்கும், வேற ஒருத்தருக்கு ஒரு இடத்துல நல்ல இடம் இருக்கும், மீடியமான இடம் இருக்கும். இப்படி அழகா என்ன பண்ண 4 பங்கு வச்சுட்டு கடைசியா என்னுடைய பிரதரை கூப்பிட்டாங்க, என்னுடைய தம்பியை கூப்பிட்டாங்க. தம்பியை கூப்பிட்டு சொன்னாங்க, நீ வீட்டுல கடைசி பையப்பா, சரி உனக்கு எந்த பங்கு எடுக்கணும்னு எடுத்துக்கொண்டார். உடனே அவன் சொன்னா, இல்லனே, மூத்த அண்ணா சொல்ல, இல்லனே நீங்க எப்படி விரும்புறீங்களோ ஃபாலோ பண்ணுங்க. இல்ல நீ எடுப்பா, நீ கடைசி பையன். உடனே அவன் ஒரு போர்ஷன் டிக் பண்ணான். அப்புறம் நான் 3வது பையன், என்ன சொன்னாங்க, சரி நீ என்ன விரும்புறியோ, இல்ல பரவாயில்ல, இல்ல நானும் ஒண்ணு டிக் பண்ணேன். 2வது அண்ணன் என்ன பண்ணா, அவர் ஒண்ணு டிக் பண்ணாரு. மூத்த அண்ணா சொன்னாரு, எனக்கு மீதி இருக்கிறது போதும் ஓகேன்னு சொல்லிட்டு வெரி பியூட்டிஃபுல்லா, சமாதானமா, அழகா, எந்த ஒரு சின்ன ஒரு சலனம் கூட இல்லாம அழகா அந்த சம்பவங்கள் நிறைவேறினது. இம்மிடியேட்டாவே ஃபுல்லாவே டாக்குமெண்ட் எல்லாம் ப்ராப்பரா செயல்பட்டு, இப்போ நான் கையில டாக்குமெண்ட் வைக்கல, எல்லாம் அம்மா வீட்டுல தான் இருக்கு டாக்குமெண்ட். நான் அதுக்கு யாருமே 4 பேருடைய டாக்குமெண்ட் எங்க இருக்கு, அம்மா வீட்டுல தான் இருக்கு. யாருமே அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகவே இல்லை. எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வரும்னு நினைச்ச காரியத்தை குடும்பம் சமாதானமாய் அழகாய் செயல்பட வைத்தது. ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இத அழகா சொல்றாரு, நீ சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன். மறுபடியும் வாசி சிஸ்டர் அந்த வசனம், சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் காணிக்கையை செலுத்த வந்து, வெயிட் பண்ணுங்க, என்ன சொல்லி வராருன்னா, சகோதர சகோதரிகளுக்குடைய ஐக்கியம் இல்லாம இருக்கும்னா, ஏதாவது குறைய சொல்லிட்டு, ஏதாவது குற்றத்தை சொல்லிட்டு, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு,
தேவையில்லாத வார்த்தைகள் சகோதரர்களுக்குள்ள இருக்குமே என்று சொன்னால் அவர் சொல்றாரு, தேவ சமூகத்தில் வரும்போது நீ காணிக்கையை செலுத்தும் போது அந்த காணிக்கையை பலிபீடத்தின் மேல வச்சுக்கிட்டு யாரிடத்துல எந்த சகோதரிடத்துல எந்த சகோதரிடத்துல குறை இருக்கோ அவங்க கிட்ட போய் ஒப்புரவாகி அவங்க கிட்ட அன்பா பேசி அவங்க கிட்ட பாசமா பேசி அவங்க இடத்துல அன்பா இருந்து பின்பு வந்து ஒரு காணிக்கையை செலுத்து என்று சொன்னால் கர்த்தர் குடும்ப ஐக்கியத்தை அவர் எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப கவனமா பாருங்க, ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய விஷயம். அநேக குடும்பங்கள் இந்த நாட்களில் பிசாசானவர் சின்ன சின்ன காரியங்களை சின்ன சின்ன விஷயங்களை கொண்டு வந்து அந்த குடும்பத்தின் சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும் போது தேவ பிள்ளைகள் இப்படிப்பட்ட விஷயங்களிலே மிகுந்த ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிற பாருங்க. தன் சொந்த சகோதரர் பாருங்க தாவீதுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்யும் போது தேவ திட்டத்திற்கு தான் தாவீது முதன்மையான இடத்தை கொடுத்து செயல்படும்படியாய் முற்பட்டாரே தவிர மற்ற காரியங்களுக்கு இல்ல. தேவ பிள்ளைகள் நாம் ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருக்கிறது மாத்திரமல்ல, தேவ திட்டம் மூலமாய் நிறைவேற வேண்டும் என்று ஒப்பு கொடுக்க வேண்டியது தேவ பிள்ளையுடைய கடமையாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் மூலம் உம்முடைய திட்டம் நிறைவேறணும். ஆண்டவரே, என் மூலம் உம்முடைய சித்தம் நிறைவேறணும். என் மூலமா ஆண்டவரே தேசத்திற்கு ஒரு சமாதானம் உண்டாகணும். என் மூலமா குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் உண்டாகணும். என் மூலமா என் குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள் மாறணும். என் மூலமா என் தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாகணும்னு சொல்லி யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோமோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. பாருங்க, பல சூழ்நிலைகள்ல நம்ம என்ன பண்றோம். இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவானின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 2:10. சீக்கிரம் வாசிங்க. The book of 1 John chapter 2 verse 10 வாசிங்க. தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடறல் ஒன்றுமில்லை. அவனிடத்தில் என்ன இல்ல? இடறல் ஒன்றுமே இல்லை. அப்போ சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எங்க இருக்கிறாங்க? ஒளியில நிலை கொண்டிருக்கிறான். ஒளியில நிலை கொண்டிருக்கிறோம்னு சொன்னா உண்மையாய் சகோதரனிடத்திலே அன்பு உள்ளவளா இருக்கணும். சிலவங்க எல்லாம் வெளியில பேசும்போது சூப்பரா பேசிக்கிடுவாங்க. அண்ணா, அப்பா, அக்கா, தாத்தா என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா பேசிக்கிடுவாங்க. ஆனா இருதயம் எப்படி இருக்கும்? உள்ள சாக்கடை மாதிரி இருக்கும். அப்படின்னு இருதயத்துல என்னென்ன கெட்ட காரியம் உண்டோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல. வசனம் சொல்லுது. இன்னொரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 4:20 வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியோ தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். பாருங்க, இன்னும் வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான்? அல்லேலூயா. அப்போ நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சகோதரனை பகைக்கிறோம்னு சொன்னா, சகோதரிய பகைக்கிறோம்னு சொன்னா வசனம் சொல்லுது அவன் பொய்யன். பாருங்க, பொய் பேசுறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம்னு சொல்லிட்டு தன் சொந்த சகோதரத்திலே பகைக்கிறோம்னு சொன்னா அவன் பொய்யன். கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுவான் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், வேதம் எல்லா இடத்திலும் அன்பா இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் நமக்கு விரோதமாய் நெகட்டிவா தேவையில்லாம ஏதாவது காரியங்கள் வருமே என்று சொன்னால் அவைகளை ஜெயித்து முன்னேற வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய பொறுப்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, தாவீது இந்த இடத்துல தேவ திட்டத்தை நிறைவேறுவதற்கு விரோதமாக எலியாப் வந்து சொல்லும் போது அந்த இடத்துல எலியாப் சொல்றாரு, நான் இங்க வந்ததுக்கு என்ன இருக்கு? ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவன் இங்கே உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது. தேவன் ஒரு திட்டத்தோட கொண்டு வந்திருக்கிறார். சபைக்கு ஒரு திட்டத்தோட கொண்டு வந்திருக்கிறார். நம்மை ஒரு குடும்பத்தில் ஒரு திட்டத்தோடு வைத்திருக்கிறார். ஆகையால் தேவ பிள்ளைகள் வசனத்தை கேட்கும் போது, வசனத்தின் அடிப்படையில் காணப்படும் போது நாம் எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து, எவ்வளவு சமாதானமாய், எவ்வளவு அன்பாய், எவ்வளவு ஜெபத்தோடு, எவ்வளவு தேவ சமூகத்தில் அன்பாய் காணப்படுகிறோமோ அதை தேவன் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான் மறுபடியும் சொல்றேன், பாருங்க, எங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினால் 4 வீட்டுல உள்ளவங்களுக்கு 4 பேருக்கு சொத்து பங்கு வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் 4 பேரும், நம்ம 4 பேரும்
என்ன பண்ணலன்னா, இங்க இந்த தோட்டத்துல எவ்வளவு வந்துச்சு, இந்த ரப்பர்ல எவ்வளவு விட்டுச்சு, இவ்வளவு தென்னை மரத்துல எவ்வளவு காய் விழுந்துச்சு, ஒருத்தர் கூட என்ன பண்ணல, அப்பா அம்மாட்ட என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. எல்லாருக்கும் விஷயங்கள் உடன்படி ஆயிடுச்சு, ஆனா கேட்கவே இல்லை. ஏன்னா 4 பேரையும் பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா படிக்க வச்சாங்க, நல்ல முறையில வளர்த்துனாங்க, சாட்சியா வளர்த்துனாங்க, கர்த்தருக்குள்ள வளரும்படியா உதவி செஞ்சாங்க. 4 பேரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து உயர்த்தி பெற்றோருக்கு கொடுக்கிற அளவுக்கு தான் 4 பேரை வச்சிருக்கிறாங்களே தவிர பெற்றோரிடத்தில் வாங்குற அளவுக்கு வைக்கல. இதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. பிள்ளைகள் அப்படி இருக்க வேண்டும். அந்த அன்பு, அந்த ஐக்கியம், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாய், ஒருவரை ஒருவர் நேசித்து, ஒருவருக்காய் ஒருவர் செபித்து, ஒருவருக்கு குறை இருக்குன்னு சொன்னா அந்த குறையிலே நாம் பங்கெடுத்து, அந்த தேவையை சந்தித்து, நாம் ஒருவருக்காய், நாம் ஒரு சகோதரனுக்கு ஒரு சகோதரர் உதவியா இருக்கிறோமே என்று சொன்னால் கர்த்தர் அந்த காரியத்தை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர் என்று சொல்லியும், தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன், தான் கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்திலே எப்படி அன்பு கூறுகிறவனாய் இருப்பான் என்று சொல்லுகிறோமே என்றால், கற்றுக்கொள்கிறோமே என்று சொன்னால், ஒருவருக்கு ஒரு ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் உங்களை குறித்து ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார். அந்த முகாந்திரத்தை கெடுக்க பிசாசு பல வழிகளில் சிந்திக்கும் போது தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். இந்த இடத்துல தாவீதுடைய முகாந்திரத்தை கெடுக்க எலியாப் வரும்போது அதிலே தாவீது கவனமாய் செயல்பட்டால் கர்த்தர் தாவீதோடு இருந்து கிரியை செய்தார். அல்லேலூயா. இரண்டாவது, தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதின் முகாந்திரத்தை கெடுக்க நடந்த அடுத்த பிரச்சனை என்ன? வாசிங்க 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் வாசிங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 31 முதல் வாசிங்க. தாவீது சொன்ன வார்த்தைகளை அவர்கள் கேட்டு அதை சவுலின் சமூகத்தில் அறிவித்தார்கள். சின்ன பையன் தாவீது சொல்றாரு, இந்த பெலிஸ்தியனை கொல்லாம விட மாட்டேன்ற. இதை கேட்டுட்டு யார்கிட்ட போய் சொல்றாங்க? சவுல்கிட்ட போய் சொல்றாங்க. சவுலே, ஒரு முக்கியமான காரியம், ராஜாவே, ஒரு சின்ன பையன் இருக்கிறான், இவன் என்ன சொல்றான்னா, இந்த பெலிஸ்தியனை கொல்றதுக்கு இவன் ரெடின்னு சொல்றான்னு சொல்லிட்டு சவுல் கிட்ட அந்த தாவீதை கொண்டு வந்து விடுகிறார்கள். இப்ப ராஜா கிட்ட போன உடனே, சவுல் ராஜா என்பவர் இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல் தேசத்திலேயே மிகுந்த உயரமான மனுஷன், செப்பரேட்டா தெரியும். இப்ப தாவீது வந்தா இவர் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறார். நான் தாவீது எப்படி பார்த்திருப்பார் நினைக்கிறேன், தாவீது சாதாரணமா பார்த்திருப்பார். இப்போ ராஜா தாவீதை சாதாரணமாய் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறார்? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் அவனை அழைப்பித்தான். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. தாவீது அழகா சொல்றாரு, யார் நிமித்தம்? இந்த பெலிஸ்தியனின் நிமித்தம் ராஜாவே ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி பாருங்க, தாவீதின் முகாந்தரத்திற்கு விரோதமாய், தாவீதின் தேவ திட்டத்திற்கு விரோதமாய் இப்போ ராஜாவாகிய சவுல் ஒன்னு சொல்றாரு. வாசிமா, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது. நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சவுலை பார்த்து, வெயிட் பண்ணுங்க, இப்ப என்ன சொல்றாரு? ராஜா சொல்றாரு, அப்பா வேணாமா, நீ சின்ன பையன், நீ இளைஞன், அவன் சிறு வயதிலிருந்து யாரு? அவன் யுத்த வீரன், இவனோட உன்னால யுத்தம் செய்ய முடியாது சொல்லி ராஜாவாகிய சவுல் தாவீதுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறவராய் இருக்கிறார். இப்ப தாவீது என்ன சொல்லணும்? முதல்ல அண்ணா கிட்ட சொல்றாரு, நான் இங்க வந்ததுக்கு என்ன இருக்கு? ஒரு முகாந்திரம் இருக்கு. இப்ப ராஜா கிட்ட என்ன சொல்லணும்? சரிங்கய்யா, நீங்க என்னமோ பண்ணுங்கய்யா, நான் கிளம்புறேங்கய்யான்னு சொல்லணும். விடுதலை. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமாய், அபிஷேகத்தை செய்கிற தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனுஷன் பேசிக்கிட்டு இருந்தா அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டான். இப்ப சொல்றாரு, ஐயா நான் என்ன சொல்றேன், நீ உம்முடைய பார்வையில் நான் சின்ன பையன் தான், உம்முடைய பார்வையில் நான் இளைஞன் தான், உம்முடைய பார்வையில ஒரு ஆடு மேய்ப்பன் தான், உம்முடைய பார்வையில நான் ஒரு சாதாரணமான மனுஷன் தான். ஆனா ஒரு நிகழ்வு இருக்கு. என்ன இருக்குன்னா,
அதாவது நான் ஒரு முறை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்து என் ஆட்டை பிடித்தது. ஆடை என்னென்ன கவ்விட்டு அது ஓடும் போது நான் என்ன பண்ணேன், அதை துரத்தி சென்று அந்த சிங்கத்தை அடித்து அவருடைய வாய் நின்று ஆட்டை தப்புவித்தேன். அந்த சிங்கம் என் மேல் பாய்ந்த போது அந்த சிங்கத்தை இரண்டாய் கிழித்து அதை கொண்டு போட்டேன். அல்லேலூயா. எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறார். இவன் சாதாரணமான மனுஷன், உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம், எனக்கு இவன் சாதாரணமான மனுஷன். யாரு? பெலிஸ்தியன் சாதாரணமான மனுஷன். இன்னும் சொல்றாரு, நான் இன்னொரு முறை நான் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு கரடி வந்துச்சு. கரடி வந்து ஆடுகளில் ஒன்றை பிடித்து கொண்டு போகும்போது நான் அந்த கரடியை துரத்தி அந்த கரடியை அடிக்கும் போது அந்த கரடியிலிருந்து வாய் நின்று ஆட்டை மீட்டு கொண்ட போது அந்த கரடி என்ன பண்ணுச்சு, என்னை பிடிக்க வரும்போது அதையும் அடித்து நான் கிழித்து போட்டேன். ஒருவேளை இந்த பெலிஸ்தியன் சிங்கமா இருக்கலாம், இல்ல கரடியா இருக்கலாம், ரெண்டுல ஒன்னா இருக்கலாம், பரவாயில்லையா, இவனை கொண்டு போடுவதற்கு அழிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன் என்று அபிஷேகம் பண்ணப்பட்டதான அந்த தாவீது அந்த இடத்திலே ராஜாவுக்கு முன்பாக சொல்லும் போது கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காய் ஊழியத்திற்காய் தேவ பிள்ளைகள் வைராக்கியம் பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும், போராட்டங்கள் வரும். சில நேரங்களில் உயர்ந்த ஸ்தானங்கள் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லுவாங்க, நெகட்டிவான வார்த்தைகளை சொல்லுவாங்க. உங்களால முடியாது பிரதர், உங்களால முடியாது சிஸ்டர், நீங்க இதை செய்ய முடியாதுன்னு சொல்லும் போது கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு ஏவி சில காரியங்களை செய்யும்படியாக, உங்களை கொண்டு சில காரியங்களை செய்யும்படியாக முயற்சிக்கும் போது தேவ பிள்ளைகள் ஜெபத்தோடு அந்த காரியத்தை செய்யும்படியாக நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களுக்கு நடுவாய் நின்று காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு முறை நான் சர்ச் ஆஃப் காட்ல ஸ்டேட் கவுன்சில்ல நான் காணப்பட்டதான சூழ்நிலையில அதாவது ஒரு பாஸ்டர்ஸ் கேம்ப் ஒன்று நடத்தலாம் என்று சொல்லி தீர்மானம் எடுத்தோம். கவுன்சிலே அந்த நாட்களில் சின்ன பையன் நான் தான், மற்றவங்க எல்லாம் ஏஜ்டு பர்சன். தமிழ்நாடு ஸ்டேட் சர்ச் ஆஃப் காட் தானே ஸ்டேட் கவுன்சில். அப்போ அந்த 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 இதுல வயசு கம்மியான ஒரு பர்சன் நான் தான். அப்போ பாஸ்டர்ஸ் கேம்புக்காக அரேஞ்ச் பண்ணப்படும் போது யாரை கூப்பிடலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசினாங்க. பேசும்போது நிறைய விஷயங்களை பேசி வரும்போது நான் என்ன பண்ணேன்னா ஒரு பாஸ்டர் சஜஸ்ட் பண்ணேன். குட், வெரி குட். அவரு பாஸ்டர் ஜோஸ்பா எஸ்டோன்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமா செய்கிறவர், மாத்திரம் இல்லாம பாஸ்டர்ஸ் நடுவில் ஒரு நல்ல ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதற்காக பிரயாசப்படுகிற ஒரு தேவ மனுஷன். உடனே ஒரு சிலர் எல்லாம் ஓகே ஜாக்கி சொல்றதானே பர்சன் குட், நமக்கு மூவ் பண்ணான்னு சொல்லும் போது ஒரு பாஸ்டர் மட்டும் இல்ல அது செட் ஆகுமான்னு தெரியல அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன் சரி மறுபடியும் இதை விட பெஸ்டான ஆட்கள் இருக்குன்னா மூவ் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தேன். ஆனா கடைசியா ஃபைனல் வரும்போது அந்த பாஸ்டர் இல்ல செட் ஆகுமான்னு தெரியலன்னு சொல்லி அவர் மறுபடியும் பேசிட்டு இருந்தார். நான் சொன்னேன் இல்ல நீங்க அவர் அழைச்சி ஒரு சான்ஸ் கொடுங்க, சான்ஸ் கொடுத்து செட் ஆகலைன்னா அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னாரு ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொன்னா ஜாக்கி இதை எடுத்துக்கிறதுக்கு நீ தயாரான்னு கேட்டார். ஜாக்கி நீ அதை ஒத்துக்கிறியா, அதை நீ எடுத்துக்கிறியான்னு கேட்டார். உடனே நான் சொன்னேன் எஸ் நான் என்ன பண்றேன் அதை எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல ஒருவேளை அந்த ப்ரோக்ராம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு சொன்னா வந்தது சரியான முறையில் இல்லைன்னு சொன்னா தாராளமாய் நான் தான் அதுக்கு என்ன பண்ண ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வைராக்கியம் அந்த இடத்துல நான் சொல்லும்படியே கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நடந்த விஷயம் 3 நாள் பாஸ்டர்ஸ் கேம்ப் பியூட்டிஃபுல்லா நான் அதிகமா ஜெபம் பண்ணேன், ஜெபத்தோட கடன் சொன்னோம். நாங்கள் எதிர்பார்க்கிறதை விட அற்புதமாய் அந்த பாஸ்டர்ஸ் கேம்பை கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்துல சில சேலஞ்சிங்கான காரியங்கள் வரும்போது சில விஷயங்கள் நாம் சிந்திக்கிறதை விட மாறான சில காரியங்கள் வரும்போது வைராக்கியமாய் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தருக்காய் பயன்படும்படியாய் பிரயோஜனப்படும்படியாய் நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் கர்த்தர் நமக்காக நின்று யுத்தம் செய்ய கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் எதுக்காக உங்க மத்தியில் சொல்றேன் அப்படி சொன்னா சில நேரங்களில் ஊழியத்துல சில தடைகள் வரும். சில நேரங்கள் நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஊழியத்தை செய்யும்படியா மூவ் பண்ணும்போது நம்முடைய சீனியர்ஸ் நமக்கு முன்னே இருக்கிறவங்க பெரியவங்க இல்லப்பா உன்னால செய்ய முடியாது அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு இந்த காரியத்தை செய்யும்படியாய் சித்தம் வைக்கிறார் என்று சொன்னால்
நிச்சயமாய் ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது கர்த்தர் துணை நின்று கிரியை செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அதனாலதான் அழகா ஏசாயா சொல்லும் போது சொல்றாரு, பிரைஸ் தி லார்ட். வாசிங்க ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிங்க. ஏசாயா 2:22 வாசிங்க. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அப்படின்னா நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நீங்கள் விட்டுவிடுங்கள், நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் சொல்லி வரும்போது, இன்னும் சங்கீதத்துல சொல்லும் போது, சங்கீதம் 118ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் நம்ம இந்த காரியத்துல உண்மையா இருக்கிறோம்? மனுஷன் நம்பாம கர்த்தரை நம்புறோம். பாருங்க, சில சூழ்நிலை வரும்போது மனுஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம், மனுஷனை ஹானர் பண்ணணும், பெரியவங்களை மதிக்கணும், பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான மரியாதை செலுத்தணும், அவங்கள நேசிக்கணும், பெற்றோருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், பெற்றோரை நேசிக்கணும். இதெல்லாம் உண்மைதான். ஆனா வசனம் அழகா சொல்லுவாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் யார் பேரை பற்றதா இருக்கணும்? கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கணும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருக்கணும். இந்த இடத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சவுல் ராஜா இப்படி சொன்ன நேரத்திலும் இந்த சிறு தாவீது சொல்றாரு, இல்லையா, ஒருவேளை இவன் சிங்கமா இருப்பான், இல்லைன்னா இவன் கரடிய போல இருப்பான், ரெண்டுல ஒன்னா இருப்பான், நிச்சயமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லும் போது சவுல் அந்த இடத்துல ஒண்ணுமே செய்யல, ஓகேன்னு சொல்லி அனுப்புறாரு. மூன்றாவது, இந்த தாவீதுக்கு பிரைஸ் தி லார்ட் நெகட்டிவா செயல்பட்டது யார் அப்படி சொன்னா, கோலியாத் எதிராளி தாவீதை அற்பமாய் பார்த்தான். அல்லேலூயா. சிலர் நமக்கு முன்னாடி நிக்கிற எதிராளி ரொம்ப பெரியவனா இருக்கலாம், ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஜெய்ஜானிக்கான பர்சனா இருக்கலாம், நம்மளை அற்பமா பார்ப்பாங்க, சாதாரணமா பார்ப்பாங்க. பாருங்க, இன்னும் சொல்லப்போ நம்ம வேலை செய்யற இடத்துலயோ நம்ம எந்த இடத்துலயோ நமக்கு விரோதமா சில நபர்கள் நம்மை அற்பமாய் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், நாம் கர்த்தரின் அபிஷேகத்தோடு கூட நாம் எதிர்கொண்டு செல்வோமே என்று சொன்னால், நம்மை பார்க்கிறவர்கள் எப்படிப்பட்ட பெரியவர்களா இருந்தாலும் சரி, அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய ஆண்டவரால் நிச்சயமாய் கூடும். அல்லேலூயா. தாவீது சவுல் பெரிய, இந்த பெலிஸ்தியன் பெரிய ஆளுதான். ஹைட்லயும் சரி, வெயிட்லயும் சரி, அவருடைய ட்ரெஸ் கோடா இருந்தாலும் சரி, அவருடையதான யுத்த லெவலா இருந்தாலும் சரி, கையில வைத்திருந்த ஈட்டியா இருந்தாலும் சரி, கேடகமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு யுத்த வீரனுக்குரியதான எல்லா ஃபெசிலிட்டிஸோட அவன் கடந்து வந்தாலும், தாவீது அதையும் தாண்டி கர்த்தருடைய அபிஷேகத்தோடு அவன் கடந்து சென்றவனா இருந்தால், அந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவதற்கு கர்த்தருடைய அபிஷேகம் தாவீதுக்கு மிக பிரயோஜனமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 42 முதல் வாசிங்க. 42 முதல் வாசிங்க. பெலிஸ்தியன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனோ சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். அவன் என்ன பண்ணா? சில நேரத்துல எதிராளி நம்மளை அசட்டை பண்ணுவான். நீ எல்லாம் போய் என்னையா பண்ண போற, நீ எல்லாம் வந்து மோத வந்திருக்கிறியே. சில நேரத்துல பாத்தீங்கன்னா, சில பிசினஸின் காரியமா இருக்கட்டும், வேலையின் காரியமா இருக்கட்டும், அசட்டை பண்ணுவாங்க, சாதாரணமா பார்ப்பாங்க. பாருங்க, அசட்டை பண்ணினான். யார் அசட்டை பண்ணப்படுறா? தாவீது அசட்டை பண்ணப்படுகிறான். தாவீது அசட்டை பண்ணப்படும் போது சோர்ந்து போகல, திரும்பி போகும்படி சிந்திக்கல. அசட்டை பண்ணப்படும் போது அவனுடைய வாழ்க்கையில இருதயத்திலே காயம் ஏற்பட்டு கொண்டு அவன் பின்னிட்டு பார்க்க விரும்பல, அவன் அபிஷேகத்தோடு இன்னும் முன்னேறி செல்ல ஆரம்பித்தான். அல்லேலூயா. சில இடங்கள்ல நீங்க அசட்டை பண்ணப்படும் போது நீங்க சோர்ந்து போகாதீங்க. அசட்டை பண்ணப்படும் போது நீங்க ரொம்ப ஹர்ட் ஆகி வீட்டுல முடங்கி போயிடாதீங்க. அசட்டை பண்ணப்படும் போது நீங்க ரொம்ப சாதாரணமானவங்க நினைச்சிட்டு உங்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்து கீழே விழுந்துடாதீங்க. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். அசட்டை பண்ணவனை விட நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு,
அவர் பேர் லியோன்னு சொல்லி பேரு, நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன். லியோன் பேரு. அவரு ஆக்சிஸ் பேங்க்ல உள்ளதான ஒரு முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஆக்சிஸ் டைரக்டர்ங்கிற விஷயத்துல அவரு இந்தியா லெவல்ல ஒரு நல்ல ஒரு ஆபீசரா இருக்கார். அவர் பாத்தீங்கன்னா அவருடைய வேலையின் காரியத்துல அவர் மூவ் பண்ணி வரும்போது பல இடங்களில் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறார். அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறான்னு சொன்னா, அதாவது சில கேம்பெயின் வைப்பாங்க. கேம்பெயின் வைக்கும் போது இவர் ரீச் பண்ணுவாரா, இவர் இந்த கேம்பெயினை முடிச்சிடுவாரா அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பல நேரமும் இந்த கேம்பெயின்ல இவர் அசட்டை பண்ணி மூவ் பண்ணுவாங்களாம். ஆனா இவர் அதை குறித்து கவலைப்பட மாட்டாரா, ஜெபம் பண்ணுவார். ஜெபிக்கிற ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணிட்டு தொடர்ந்து அந்த கேம்பெயினை ஸ்லோவா மூவ் பண்ண ஆரம்பிப்பாரா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிலவங்களுக்கு பாத்தீங்கன்னா 70%, 60%, 40% நிக்குமா, இவர் கேம்பெயின்ல 98% போயிடுவாரா. அசட்டை பண்ணப்பட்ட இடத்துல கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, அதாவது அவர் சில நேரத்தில் எனக்கு சொல்லும்போது அவர் சொல்ற வார்த்தை இதுதான், அசட்டை பண்ணப்பட்ட இடத்துல கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து என்ன செய்கிறார் என்பதை நம்முடைய கண்கள் பார்க்கும். ஆண்டவருக்கு மகிமை. அப்ப ஒருவேளை நீங்க அசட்டை பண்ணப்பட்ட இடங்கள், நீங்க சாதாரணமா எண்ணப்பட்ட இடங்கள், ஒருவேளை ஏளனமாய் பார்க்கப்பட்ட இடங்கள், இந்த இடத்துல நான் என்ன பண்ணதுன்னு சொல்ல ஒரு கால் திங்க் பண்ணாம தேவ சமூகத்துல காத்திருக்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா, நிச்சயமாய் யார் மூலமாய் அசட்டை பண்ணப்பட்டீங்களோ அந்த அசட்டை பண்ணப்பட்டவனுக்கு முன்பாகவே உங்களுடைய தலையை தூக்கி பிடிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை படிக்கிற இடமா இருக்கும், ஒருவேளை வேலை செய்யற இடமா இருக்கும், எந்த இடத்துலயும் நான் அசட்டை பண்ணப்படுறோம்னு சொன்னா நம்ம ஒரு காலம் சோர்ந்து போக கூடாது. என் கர்த்தர் என்னோடு கூட இருந்து நான் அசட்டை பண்ணப்பட்ட இடத்திலே நான் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் கிரியை செய்வார். பாருங்க, இப்ப அசட்டை பண்ணினான். தொடர்ந்து வாசிங்க. பெலிஸ்தியன் தாவீதை பார்த்து நீ தடிகளோட என்னிடத்தில் வர. இவர் என்ன கொண்டு போறாரு? ஒரு தடி வச்சிருக்காரு. இவருக்கு அடப்பத்துல கொஞ்சம் என்ன இருக்கு, கூழாங்கல் வச்சிருக்கிறாரு. பாக்குறவருக்கு எப்படி இருக்கும்? அவன் பெரிய ஈட்டி வச்சிருக்கிறான், வாள் வச்சிருக்கிறான், இன்னும் கேடகம் வச்சிருக்கிறான், அவனுடைய உடம்பு முழுவதும் கவசம் இருக்கு. இப்போ ஆப்போசிட்ல வர்றவருக்கு எப்படி இருக்கும்? அதாவது யுத்தம் செய்யறதுக்காக தாவீது வர்ற மாதிரி தெரியல, சும்மா ஒரு நாயை விரட்டுற மாதிரி வரான். அவன் சொல்றான், வாசிங்க. நீ தடிகளோட என்னிடத்தில் வர, தடிகளோட என்னிடத்துல வர, நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். மசிய பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும். இப்ப ஆன்சர் கொடுக்கிறாரு. இப்ப தாவீது ஆன்சர் கொடுக்கிறாரு. இப்ப பெலிஸ்தியன் பேச வேண்டிய முறை முடிஞ்ச உடனே தாவீது பேச ஆரம்பிக்கிறாரு. தாவீது சொல்றாரு, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளாகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லி கர்த்தரின் நாமத்தை தாவீது உயர்த்த ஆரம்பித்தான். அல்லேலூயா. எதிராளிட்ட பெரிய பெரிய அம்பு இருக்கும், பெரிய பெரிய கேடகம் இருக்கும், பெரிய பெரிய ஈட்டி இருக்கும், உலக பிரகாரமான எல்லா ஆயுதங்களும் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள்கிட்ட கேடகம் இருக்காது, ஈட்டி இருக்காது. ஒருவேளை அதனுடையதான ஆயுதங்கள் தேவையான ஆயுதங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்காய் கர்த்தர் முன்னே நின்று யுத்தம் செய்ய நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வசனம் சங்கீதத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சொல்லும்போது தம்முடைய தூதர்களை கொண்டு அவர்களை கர்த்தர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. தூதர்களை கொண்டு. போன 2 நாளைக்கு நேற்றைக்கு நம்முடைய சபையின் மூலமாய் செட்டிப்பாளையத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை இப்படி செய்கிற சகோதரர் சாமுவேல் அவர்கள் சொல்லும்போது, ஒரு ஆக்சிடென்ட் அந்த செட்டிப்பாளையம் சர்ச்சில் ஒரு பிலீவருக்கு நடந்துச்சான். அவர் சொல்லும்போது சொன்ன விஷயம் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. சர்ச்சில் உள்ள பிலீவர் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, ஒரு பஸ் போயிருக்கு, இவர் ஓவர்டேக் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 வீலர்ல மூவ் பண்ணும்போது ஆப்போசிட்ல ஒரு புல்லட் வண்டி வந்திருக்கு. இந்த புல்லட்டும் இந்த 2 வீலர் இவர் போன வண்டியும் இடிபட்டுச்சு.
பஸ் மூவிங்ல இருக்கு. பஸ் மூவிங்ல இருக்கும்போது இந்த ஆக்சிடென்ட் ஆன சூழ்நிலையில அந்த சர்ச் பிலீவர் வண்டிக்கு அடியில போயிட்டாராம். திங்க் பண்ணி பாருங்க. ஆனா வண்டிக்கு அடியில போனவரு புல்லட்ல ஒரு அந்த பக்கம் விழுந்துட்டாரு, இந்த வண்டி கீழே விழுந்துச்சு. அந்த நேரம் வண்டிக்கு, அதாவது முன் டயருக்கும் பின் டயருக்கும் இடையில தான் இந்த பிட்வீன்ல கீழே விழுறாரு. விழுற சூழ்நிலையில பாருங்க, திடீரென அவர் உருண்டு எங்க வந்துட்டாரு, பஸ்ஸை விட்டு வெளியில வந்துட்டாரு. பஸ்ஸை விட்டு பஸ்ஸுடைய டயர்ல அடிபடாம, இல்லைன்னா கண்டிப்பா தலையை அடிபட்டு ஸ்பாட்ல அவர் இறந்து போக வேண்டிய சூழ்நிலை. அதாவது நான் எதுக்காக இந்த விஷயத்துல நான் சொல்றேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட நேரங்களிலே ஞானத்தை கொடுக்கிறது சுய ஞானம் அல்ல. அந்த நேரத்திலே கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய தூதர்களை அனுப்பி பாதுகாத்து கிருபையாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். இதான் விஷயம். நம்ம சில நேரத்தில் நம்ம என் ஞானத்தினால தப்பிச்சிட்டேன், என் ஞானத்தினால முடிஞ்சிச்சு, என் ஞானத்தினால நான் இதை வீழ்த்திட்டேன், நோ, ஒரு காலம் சொல்லக்கூடாது. ஒரு கால் நம்முடைய ஞானமோ நம்முடைய பலனோ நம்முடைய சாமர்த்தியமோ ஒரு கால் நம்ம காப்பாற்றாது. கர்த்தருடைய கிருபை மாத்திரம் நம்மளை காப்பாற்றும். அப்போ பாருங்க, அந்த ஆக்சிடென்ட் என்ன நாம் ஃபர்தரா நான் திங்க் பண்ணி பார்க்கும்போது கூட அந்த நேரம் தேவன் எவ்வளவு அழகா அந்த நபரை பாதுகாத்திருக்கிறான்னு சொன்னா, எல்லா துதியும் கனமும் மகிமை ஆண்டவருக்கு மாத்திரமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ தாவீது என்ன சொல்றாருன்னா, நீ பட்டயத்தோடோ ஈட்டியோடோ கேடகத்தோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகள் ஆகிய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டு வாசிமா கண்டி பண்ணுங்க. வாசிங்க. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். வாசிங்க. நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். பேசுறது யாரு? சின்ன குட்டி தாவீது. தன் சகோதரன் ஏய் ஓடுறா வீட்டுக்குன்னவரு. சவுல் வந்து என்ன சொல்றாரு, வேணாப்பா உன்னால முடியாதுன்னு சொல்றவரு. கூடவே யாரு? கோலியாத் சொல்றாரு, நீ தடியோட வந்திருக்கிற, நான் நாயான்னு சொல்றவரு. அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை கொன்னு உன் தலைய வாங்கிட்டு இருந்து வாங்கி நான் என்ன பண்ண போறேன், பெலிஸ்தியருடைய பாளையத்திலே பிணங்கள் விழுந்தத இஸ்ரவேலின் தேவர்கள், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தால் அறிந்து கொள்கிற அளவிற்கு தேசத்தில் ஒரு மிகப்பெரியதான விடுதலை உண்டாக போகிறது என்று சொல்லி கொல்றதுக்கு முன்னாடியே ஒரு மிகப்பெரிய சவால், இன்னும் ஒரு கோபத்தை பெலிஸ்தியனுக்கு முன்பாக ஊட்டுகிறான். பாருங்க, இப்ப பெலிஸ்தியனுக்கு கோபம் வருமா வராதா? ஆள் எப்படி இருக்கான்? ஹைட்டா இருக்கிறான். சவுல் பயந்து ஓடுறான், இஸ்ரவேலின் தளபதிகள் பயந்து ஓடுறாங்க, இஸ்ரவேலுடைய போர் வீரர்கள் பயந்து ஓடுறாங்க. இந்த சின்ன பையன் வந்து இப்படி பேசுறான். ஐயா, கோபம் வருமா வராதா? கோபம் வரும். பாருங்க, அவன் கத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஈட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டினியூ பண்ண வாசிமா. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கிட்டி வருகையில், அவன் கோபத்தோட கிட்டி வருகையில் தாவீது தீவிரமாய் அந்த சேனைக்கும் அந்த பெலிஸ்தனுக்கும் எதிராக ஓடி தன் கையை அடைபத்தத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சின்ன கல்லுனால அவனை தாங்க முடியல. சொல்லப்படும் ஒரு சின்ன கல்லுனால அவனுடைய சரீரத்தை என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. சின்ன சாதாரணமான கல்லை எடுத்து தாவீது முன்கை வைத்து எறிந்தான். இப்போ ஒரு ஊழியக்காரன் சொல்ல சொன்னாரு, நம்ம ஒரு கல் இப்படி வந்து இப்படி அடிபட்டுச்சுன்னா என்ன பண்ணும், இப்படிதானே விழணும் நம்ம. ஆனா இவர் என்ன பண்றாரு, முகம் குப்புற விழுந்தானா. முகம் குப்புற விழுந்தான்னு சொன்னா
அதுல என்ன விஷயம்னா, கல்லு பட்ட உடனே இவன் தாவீது கல் எடுத்து எரிஞ்ச உடனே ஆண்டவர் பின் மண்டையில ஒரு அடி கொடுத்தாரு. இப்போ அடியோட நிமிடம் கல்லு பட்டா இங்கதானே விழணும், இப்படி விழல, முகங்குப்புற விழுந்தான். ஆண்டவர் பின் மண்டையில ஒரு சாத்தினாரு, அவன் கீழே விழுந்தான். பெலிஸ்தியர் பயந்து ஓடுனாங்க. தாவீது வீர நடந்து பெலிஸ்தியனுக்கு அவனுடையதான சரீரத்தில் இருந்தான வாளை எடுத்து அவனுக்கு தலையை அவன் வெட்டி, நான் நினைக்க வாளை தூக்குறது கூட பலம் இருக்குமான்னு தெரியாது அவருக்கு. அவன் தலையை வெட்டி தலைய முடிய பிடிச்சு தூக்கிட்டு இப்ப கம்பீரமா நடந்து வராரு. அல்லேலூயா. நான் எதுக்கு சொல்றேன்னா, தாவீதை அந்த யுத்த களத்திலே கொண்டு சென்றதற்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அதே போல தேவ பிள்ளைகளாகிய நம்மை தேவன் இந்த உலகத்திலே ஜீவனோடு வைத்திருப்பதற்கு நிச்சயமாய் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. பாருங்க, அதற்கு விரோதமாய் பல போராட்டம் வரும். ஒருவேளை குடும்பத்தின் மூலமாய் போராட்டம் வரும். ஒருவேளை பாருங்க, நம்ம அந்த சவுல் ராஜா மூலமாய் போராட்டம் வரும். ஒருவேளை எதிராளியின் மூலமாய் போராட்டம் வரும். கவலைப்படவே கூடாது. தேவன் நம்மை குறித்த முகாந்திரத்தை நிறைவேற்ற தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. உங்களை குறித்த முகாந்திரத்தை தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தேவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு முன்பாய் ஒப்பு கொடுப்போம், தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துவோம், ஒருவருக்கு ஒரு அன்பாய், ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து, ஒருவரை உண்மையாய் நேசித்து ஜெபத்தோட காணப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல தலைகளை தாழ்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு, தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி, கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் என்னை குறித்து ஒரு முகாந்திரத்தை நீர் வைத்திருக்கிறேன், என்னை குறித்து ஒரு தேவ திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீர். அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு தடையாய், ஆண்டவரே, அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு தடையாய் ஒருவேளை என் குடும்பத்தின் நபர்கள் எனக்கு விரோதமாக இருக்கலாம். ஆண்டவரே, அந்த திட்டம் நிறைவேற்றப்படுவதற்கு தடையாய் என்னுடைய பாஸ் எனக்கு அந்த சீனியரா இருக்கிறதான பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா மேல் அதிகாரிகள் எனக்கு தடையாய் இருக்கலாம். எனக்குள்ள இருக்க திட்டங்கள் நிறைவேற்றுவதற்கு தடையாய் பிரைஸ் தி லார்ட் ஒருவேளை என்னுடைய எதிராளி எனக்கு தடையாய் இருக்கலாம். நான் கவலைப்படவே இல்லை. உம்முடைய சமூகத்தில் என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னை குறித்து வைத்திருக்கிற முகாந்திரத்தை, என்னை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என்னை குறித்து வைத்திருக்கிற முகாந்திரம் நிறைவேறும்படியாய் என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க. ஏதாவது குறைகள் இருக்கும்னா ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு என் வாழ்க்கையில ஏதாவது குறைகள் தடைகள் இருக்கும்னா தயவு செய்து மன்னிங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை குடும்பத்தின் நிமித்தமாய், ஒருவேளை ஆண்டவரே மேலான அதிகாரத்தின் சில காரியங்கள் நிமித்தமாய், ஆண்டவரே உம்முடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தடையாய், ஆண்டவரே எதிராளி நிமித்தமாய் என்னுடைய திட்டம் நிறைவேறுவதற்கு தடையாய் எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை ஜெயிக்க வேண்டிய கிருபை எனக்கு தருவீராக. என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாமே அர்ப்பணிப்போம். எல்லாரும் முடிந்தவங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி, ஆண்டவர் இந்த வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த வசனங்களுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய வார்த்தைகளுக்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைகளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை குறித்து நீ என்ன முகாந்திரம் வைத்திருக்கிறீரோ, என்னை குறித்து நீ என்ன திட்டம் வைத்திருக்கிறீரோ அந்த காரியம் நிறைவேறும்படியா என்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எந்த குறை இருந்தாலோ, எந்த தவறு இருந்தாலோ, எந்த பாவங்கள் இருந்தாலோ, என் வாயின் வார்த்தைகளினாலோ, என் சிந்தனைகளினாலோ, என் பேச்சுக்களினாலோ ஏதாவது குறைகள் இருக்கும்னா தயவு செய்து என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ஆண்டவரே. நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா, ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என்னை குறித்து சபையிலே நீர் என்ன செய்ய வேண்டுமோ, என்னை குறித்து ஊழியத்தில் என்ன செய்ய வேண்டுமோ, என்னை குறித்து குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யும்படியா என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதத்தின் தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் அபிஷேகத்தின் தேவனாய் இருக்கிறார். நிச்சயமாய் உங்களை கொண்டு செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம்.
நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நீர் எங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்களை பலப்படுத்திக் கொண்டிருந்தபடியால் உமக்கு நன்றி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை குறித்து நீர் வைத்திருக்கிற முகாந்திரத்திற்கு விரோதமாய் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் அவைகளை ஜெயித்து முன்னேறி செல்ல பரலோகத்தின் தேவன் நீங்க தொடர்ந்து உதவி செய்ய முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பலத்த காரியங்களை கர்த்தர் செய்யப்பா. உம்முடைய கரம் தொடர்ந்து வழிநடத்தும்படியாய் முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொருவரும் தங்களை காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. கேட்டவர்கள் கேட்ட வண்ணமாய் அல்ல, தங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. அப்பியாசப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதர சிநேகத்தோடு ஆண்டவரே மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நெகட்டிவாய் பார்க்கிறவர்களுக்கு பாசிட்டிவான லெவல்ல செயல்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை செய்கிறபடியால் உமக்கு நன்றி. துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சமாதானத்தின் தேவன் தொடர்ந்து கூட இருங்க. இந்த வாரம் முழுவதும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லா விதமான பொல்லாப்புகளுக்கும் பிசாசின் தந்திரங்களுக்கும் விலக்கி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த தீபாவளி டேஸ்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மற்ற ஜனங்கள் ஆண்டவரை கொண்டாடுகிறதான சூழ்நிலைகளில் காணப்படும் பொழுது ஆண்டவர் எந்த ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் போராட்டமான காரியங்கள் இல்லாதபடிக்கு கர்த்தர் தாமே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை தருவீராக. இரக்கம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம்ம அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் அப்படி ஒரு நிமிஷம் உட்காருங்க. எல்லாருக்கும் ஒரு கேக் இருக்கு.